ஈவினிங் 4 o'clock திருச்செந்தூர் ரீச் ஆயிடுச்சு. திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு முருகனை வழிபட நுழைவாயில் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங்கே கோயிலில் சரியான ரஷ்ஷாக இருக்குது. எஸ்டர்டே நைட்லேருந்து எல்லாம் வழிபடுறது. நம்ம அப்படியே தண்ணி குடிச்சிடலான்னு இந்த தண்ணி வந்தால தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இந்த வழியாக முருகனை பார்க்குறதுக்கு இந்த வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலி நுழைவாயில். இந்த வழியாக தான் உள்ளே போகணும். திருச்செந்தூர் முருகன் திருவடி சரணம் அப்படிங்கிற போட்டு உள்ளே போகணும். இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் ஃபோட்டோ எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முருகனுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேகமாக நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம். போய் சாமியை கும்பிட்டு வேகமாக போயிட்டு நடந்து போயிட்டு கோயிலெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால சைடு ஃபுல்லாக எல்லாம் அடைச்சிருக்காங்க. அந்த வழியாக உள்ளே போயிட்டு இந்த வழியாக எதுவுமே பார்க்க முடியல. யாராவது டெம்பிளோட மேப்பை டவுட் இருந்தால் இங்கே மேப் போட்டிருக்காங்க. எல்லாம் அதை வந்து பார்த்துக்கு எந்த வழியாக எங்கெங்கே போகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அன்னதானம் எங்கே போடுறாங்க அப்படிங்கிற கரெக்டாக வழி கண்டுபிடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நேரம் 4 மணிக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் 7 மணி ஆச்சு. 3 hours 3 hours ரொம்ப நேரம் நின்று தான் சாமி கும்பிட்டு வந்தோம். பட் இதுவே கம்மி தான். ஏன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் போனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கும்பிட்டு ஸோ வெளியே வந்து பார்த்து கோபுரத்தில் வந்து ஒரு மயில் நல்லா அதில் என்னென்ன நல்லா காய்ச்சி கொடுத்துட்டு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நான் வேடிக்கை பார்த்துட்டு சரி ரொம்ப நேரமாக போகும் பார்த்தோம். நாங்கள் அது போகவே இல்லை. சரி அவர் எதுக்கு போகணும், அவர் இங்கே தான் இருப்பார், நாம் தான் போகணும், அவரோட வீட்டில் அவர் இருப்பார், நாம் தான் அவரை பார்க்க வந்தோம். பார்த்தாச்சு. பார்த்து ஆஃப் அன் ஹவரில் போகணுன்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. அடுத்து பழனி முருகனை பார்க்கணும் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகணும் டைம் ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப காய்ச்சல் போய் ஊசி போட்டு ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டுட்டு தான் வந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக காரில் பாட்டு போட்டுட்டு வந்தார். முருகனை பார்த்து ரொம்ப டயராக பசிக்குது, மாத்திரை போடணும் அப்படின்னு ரொம்ப டயராக சொல்லிட்டு ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோபுரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை பெயிண்டிங் பண்ணிட்டு பார்த்துட்டு போய்ட்டு ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் சத்தம் பார்த்துட்டு